RSS நெருங்கும் 100 இந்தியாவை கட்டமைத்ததா? இந்தியாவை கட்டி எழுப்ப எப்போதும் RSS தன்னை அர்ப்பணிச்சிருந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம், அதோட வரலாற்றை பத்தி பெருமைப்படுறேன்னு பிரதமர் மோடி தன்னோட சுதந்திர தின உரையில RSS இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாராட்டி பேசியிருக்காரு. அண்மை காலமா பிரதமர் மோடிக்கும் RSSக்கும் சுமூகமான உறவு இல்லைன்னு செய்திகள் வெளியான நிலையில சுதந்திர தின விழா உரையில பிரதமர் RSS பாராட்டி பேசினது அரசியல்ல அதீத கவனத்தை ஈர்த்திருக்கு. குறிப்பா 75 வயசுல பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு ஓய்வெடுக்கணும்னு RSS தலைவர் மோகன் பகவத் பேசினது மோடிக்காகத்தான்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அடுத்த வருஷம் மோடி ஓய்வு பெற போறாருன்னு பல எதிர்க்கட்சி தலைவர்கள் வெளிப்படையாவே பேசினாங்க. இந்த நிலையில தான் RSSக்கு பிரதமரோட பாராட்டு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. தேச துரோக குற்றச்சாட்டுல 3 முறை தடை செய்யப்பட்ட RSS இந்தியா வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கா? மோடி பிரதமரான 2014க்கு பிறகு RSSல ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? சுதந்திர போராட்டத்துல RSS பங்கேற்றதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். RSS உலகத்துல ஒரு பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. அந்த வகையில அந்த இயக்கம் எப்படி செயல்படுதுங்கிறத பார்க்க வேண்டியது கட்டாயமாகுது. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம்ங்கிறது தான் RSS ஓட விரிவு. இந்த அமைப்போட தலைமை பொறுப்பு சர்சங்க சாலக்குங்கிறது தான். இந்த பதவியில தான் மோகன் பகவத் இருக்காரு. இதுக்கு அடுத்து சர்க்கார் யாவாங்கிற பொறுப்பு இருக்கு. இது கிட்டத்தட்ட தலைமை செயல் அதிகாரி மாதிரியான ஒரு பொறுப்பு. இவர்தான் இயக்கத்தோட முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் கொண்டவர். இப்போ தத்தாத்ரேயா ஹோசபேல் அப்படிங்கிறவர் தான் சர்க்கார் யாவா, அதாவது தலைமை செயல் அதிகாரியா இருக்காரு. RSS எப்பவுமே தன்னை ஒரு அரசியல் இயக்கமா அறிவிச்சது இல்ல. ஆனா பாஜகவின் ரிமோட் கண்ட்ரோல் RSS தான் அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் யதார்த்தம்ங்கிற பல அரசியல் நிகழ்வுகளும் சுட்டிக்காட்டி இருக்கு. 2014 மோடி பிரதமரானவுடன் டெல்லியில நடந்த RSS கூட்டத்துல தொடர்ந்து 3 நாட்கள் ராஜ்நாத் சிங், அருண் ஜெட்லி, சுஷ்மா ஸ்வராஜ், மனோகர் பாரிக்கர், JP நட்டா ஆகிய மூத்த தலைவர்கள் பங்கேற்றுக்கிட்டாங்க. வாஜ்பாயில இருந்து இப்போ இருக்கிற மோடி வரைக்கும் நாட்டோட பிரதமர்களா இருந்தவங்க RSS இயக்கத்துல இருந்து வந்தவங்க தான். RSS இயக்கத்தோட இலக்கு காலனி ஆதிக்கத்தில இருந்து இந்தியா விடுதலை பெறுறது இல்ல, இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக ஹிந்து சமுதாயத்தை வலுப்படுத்துற நோக்கத்துல தான் செயல்பட்டுச்சு. அதன் நோக்கம் ஆங்கிலேயர்களை விரட்டுறதில்ல, ஹிந்து சமுதாயத்தை ஒருங்கிணைச்சு அவங்கள ஒரே குரலா பேச வைக்கிறது தான் RSS பத்தின தி RSS ஐகான்ஸ் ஆஃப் தி இந்தியன் ரைட்டுங்கிற தன்னோட புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு வரலாற்று ஆய்வாளர் முகோபாத்யாய். 1948 காந்திய கோட்சே சுட்டு கொலை செஞ்சதால RSS அமைப்பை தடை செய்கிறதா அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அறிவிச்சாரு. அடுத்த ஆண்டு அந்த தடையை தேர்தல் அரசியல்ல ஈடுபடக்கூடாதுங்கிற நிபந்தனையோட அவரே நீக்கினாரு. ஆனா காந்தி கொலை செய்யப்பட்டதுல தங்களுக்கு தொடர்பு இல்லைன்னோ, கோட்சே RSS உறுப்பினரே இல்லைன்னோ தொடர்ந்து மறுத்தும் வந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல தேசிய கொடிய RSS இயக்கம் ஏற்க மறுத்துச்சு. 1947 வருஷம் அதனோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர்ல மூவர்ண கொடிய நம்ம கையில கொடுக்கலாம், ஆனா அதை ஒருபோதும் இந்துக்கள் மதிக்கவோ ஏத்துக்கவோ மாட்டாங்கன்னு எழுதுச்சு. அதிமுக எல்லா காலத்திலையும் RSSக்கு எதிராகவே பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. 1982 காவல்துறை மானிய கோரிக்கையில பேசின அப்போதைய முதல்வர் MGR RSS கடுமையா விமர்சிச்சு பேசினாரு. மண்டைக்காடு கலவரத்தோட பின்னணியில அவரோட பேச்சு இருந்தது. RSSக்கு தடை விதிக்க இந்த மன்றத்தில் கேட்கிறீர்கள், தடையை விதிப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. RSS ஏதோ பயிற்சி அளிக்கிறோம்னு செய்யற செயல்களை அனுமதிக்க முடியாதுன்னு கடுமையா பேசினாரு. ஜெயலலிதாவும் RSS ஊர்வலங்களுக்கு தடைகள் போட்டாங்க. அனுமதி கேட்டு மேல்முறையீடு போனா அதை அரசு சார்பா கடுமையா எதிர்த்தாங்க. இப்ப எடப்பாடி காலத்திலையும் RSS ஊர்வலத்தை துவக்கி வச்சதுக்காக அதிமுகவோட அமைப்பு செயலாளர் தளவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அதே RSS முருகபக்தர் மாநாட்டுல திராவிட தலைவர்களை அவமதிச்சப்போ அதை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் MLAக்கள் வேடிக்கை பார்த்தாங்க. கோவையில RSS நடத்தின ஒரு நிகழ்ச்சியில SP வேலுமணி கலந்துகிட்டதும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. பாஜகவோட கூட்டணி வச்ச பிறகு அதிமுகவோட RSS அணுகுமுறை மாறி இருக்கிறதா பார்க்கப்படுது.
பாஜக நேரடியாவும் பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளோ அரசுகளோ மறைமுகமாவும் RSS இப்பவும் ஆதரிக்குதுன்னு தான் சொல்லணும். RSSோட 75 வயசுல ஓய்வு பெறணுங்கிற முன்னெடுப்பு மோடிக்கும் பொருந்துமாங்கிற விமர்சனங்கள் எழுந்திருக்க நிலையில மோடி அந்த இயக்கத்தை சுதந்திர தின உரையிலேயே பாராட்டினது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்குங்கிறத மறுக்க முடியாது.